ஓம் சரவண பவாய. திரு ஆவினன்குடி மூன்றாவது படை வீடு. இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது திரு ஆவினன்குடி. அறுபடை வீடுகளில் ஒன்றாக கருதப்படக்கூடியது திரு ஆவினன்குடி திருத்தலம். பழனிமலை அடிவாரத்தில் வையாபுரி ஏரிக்கரையில் அமைஞ்சிருக்குங்க இந்த திரு ஆவினன்குடி. பழனியம்பதி அப்படின்னு சொல்கிறப்பவே பழனியில் இருக்கக்கூடிய 4 முக்கியமான கோயில்கள் இருக்குங்க. ஒன்று பெரிய ஆவுடையார் கோவில், 2 என்ன அப்படின்னா பெரிய நாயகி அம்மன் கோவில், 3வது திரு ஆவினன்குடியில் இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பர் கோயில், 4வது தான் பழனிமலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முருகப்பெருமான். இந்த 4 முக்கியமான கோயில்களுமே பழனி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோங்க. இந்த பழனிமலை ஒரு தனி ஊராக விளங்கிய திருத்தலமாக அமைதுங்க. அருணகிரிநாதர் ஆவினன்குடி பெருமான் என்றும் ஜப மாலை தந்த சர்க்குருநாதன் என்று போற்றும் குழந்தை வேலாயுத சுவாமி இங்கு தான் எழுந்தருளி இருக்கிறாருங்க. இந்த திரு ஆவினன்குடி ஒரு காலத்தில் அடர்ந்த நெல்லி வனமாக இருந்துச்சுங்களாம். இந்த நெல்லி வனத்தில் யாரெல்லாம் தவம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏதோ ஒரு காரணத்தினால மகாவிஷ்ணுவால் புறக்கணிக்கப்பட்ட ஸ்ரீ மகாலட்சுமி, அவருடன் பூமாதேவி, விஸ்வாமித்திரர், படையே நடுங்கி அவங்கள தோற்கடித்த அகங்காரத்தில் இருந்த காமதேனு பசு, உயிர்கள் அனைத்தும் தன்னால் தான் வாழ்கின்றன என்று கர்வப்பட்டு அதனால் சிவனின் சாபத்திற்கு ஆளான சூரியன், தட்சணதி யாகத்தில் கலந்து கொண்ட காரணத்துக்காக ஸ்ரீ வீரபத்ர மூர்த்தியால் தண்டிக்கப்பட்ட அக்னி, இவர்கள் எல்லோரும் இங்கு சாப விமோச்சனம் பெற தவ வாழ்வு மேற்கொண்டிருந்தாங்களாம். இங்குள்ள குழந்தை வேலாயுத சுவாமியை வழிபட்டு வரம் பெற்று சாப விமோச்சனமும் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த பகுதியினுடைய பெயர் திரு ஆயினன்குடி என்று ஆனதுங்களாம். அதாவது திரு அப்படின்னா மகாலட்சுமி, ஆ அப்படின்னா காமதேனு பசு, இனன் அப்படின்னா சூரியன், கு அப்படின்னா பூமாதேவி, டி அப்படின்னா அக்னி என இந்த தலத்திற்கு பெயர் தந்த 5 தேவர்களின் திரு உருவங்கள் இந்த கோயிலில் உட்பிரகாரத்தில் தெற்கு, அதாவது தெற்கு மேற்கு மூளைப்பகுதியில் அமைஞ்சிருக்குங்க. அதனால தான் இந்த திருக்கோவில் திரு ஆயினன்குடி அப்படிங்கிறது திரு ஆவினன்குடி அப்படிங்கிற பேர் வந்ததாக சொல்லப்படுதுங்க. நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோபித்து கொண்ட முருகர் மயில் மீதேறி இந்த தலத்துக்கு வந்தார். சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்தாங்க. சிவனும் அவங்கள தொடர்ந்து வந்தார். முருகன் இந்த தலத்தில் நின்றுட்டாருங்க. அம்பிகை இங்கு மகனை சமாதானம் செய்தாங்க. ஆனாலும் முருகர் விடாப்பிடியாக இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லி தங்கிட்டார். பிற்காலத்தில் இவ்விடத்தில் முருகனுக்கு கோவில் எழுப்பப்பட்டது. சுவாமி குழந்தை வடிவமாக நின்றதால் குழந்தை வேலாயுதர் என்ற பெயர் பெற்றாருங்க. பழத்தின் காரணமாக முருகர் கோவித்து வந்ததால அவரை கண்ட ஔவையார் பழம் நீ, அதாவது நீயே ஞான வடிவானவன் என்று ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாங்க. அந்த பெயரே பிற்காலத்தில் பழம் நீ அப்படிங்கிறது பழனி அப்படின்னு மருவிச்சு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. முருகன் முதல்ல கோவிச்சிட்டு நின்ற தலம் அப்படிங்கிறதுனால மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி தலமே 3வது படை வீடாக கருதப்படுதுங்க. இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறார். முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி தெய்வானை இங்கே இல்லைங்க. இவர் சிவனின் அம்சம் என்பதால் இவரது கருவறை சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி, பிரகாரத்தில் பைரவர், சண்டிகேஸ்வரர் இருக்கிறாங்க. பழனிக்கு செல்றவங்க முதலில் இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஆவுடையாரை தரிசிச்சுட்டு பின்பு பெரிய நாயையும் தரிசிச்சுட்டு அடுத்து மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி குழந்தை வேலப்பரையும் வணங்கணுங்க. அதுக்கப்புறம் தான் மலைக்கோயிலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தண்டாயுதபாணி சுவாமியை போய் வழிபடணும் அப்படின்னு சொல்கிறது இங்கே ஒரு ஐதீகமாக இருக்குங்க. மேலும் இங்கே பழனிமலைக்கு வடப்புறத்தில் பிரம்ம தீர்த்தம் இருக்குங்க. இந்த தீர்த்தக்கரையில் சிவன் அம்பிகையுடன் ரிஷப வாகனத்தின் மீது, திருமால் கருடன் மீதும், பிரம்மா அன்ன பக்ஷியின் மீதும் காட்சி தர்றாங்க. மூவரும் மேற்கு நோக்கி இருப்பது இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறதுங்க. இந்த தீர்த்த நீரை தெளிச்சிட்டு தான் மும்மூர்த்திகளையும் வழிபட்டால் பாவம் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குங்க. பழனிக்கு வரக்கூடிய பெண்கள் மலைப்பாதையில் இருக்கக்கூடிய வள்ளி சுனையில் உள்ள வில்வ மரத்துக்கு கீழே திருமாங்கல்ய கயிறை கட்டி வேண்டிக்கிறாங்க. இங்கு முருகன் வள்ளி திருமண கோலத்தில் காட்சி தராருங்க. வில்வ மரத்தின் அடியில் வள்ளி அம்மா தனியாகவும் காட்சி தராங்க. சுனையில் இருக்கக்கூடிய நாகருக்கு தீர்த்த அபிஷேகமும் செய்கிறாங்க. நம்ம கீழே பழனிமலை அடிவாரத்திலிருந்து படி ஏறோம் இல்லைங்களா, அதிலிருந்து ஒரு 25 படிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு பகுதியிலையும் வள்ளி அம்மைக்கு ஒரு தனியாக ஒரு சின்ன சன்னதி ஒன்று இருக்குது. அதுலேயும் வள்ளி அம்மை அருள்பாலிக்கிறாங்க.
பழனியில் மிக பிரசித்தி பெற்ற திருவிழா எது அப்படின்னா தைப்பூச திருவிழா. இந்த திருவிழா எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பழனி தலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற விழாவாக கொண்டாடப்படுறது வந்து தைப்பூச திருவிழா இல்லைங்களா. சிவபெருமான் வந்து தனித்து நடராஜராக நாட்டியம் ஆடிய திருநாள் வந்து மார்கழி திருவாதிரை. அந்த நடனத்தை உமாதேவியான சிவகாமி அருகில் இருந்து ரசித்து கொண்டிருந்தாங்களாம். அதே போல் ஆனந்த தாண்டவமாட உமாதேவிக்கு ஆசை வந்துச்சுங்களாம். அந்த நடனத்தை காண திருமால், வியாக்கிரபாதர், பதஞ்சலி முனிவர் ஆகியோர் வந்தாங்களாம். அம்பிகை நடன காட்சி அருளிய நாளே தைப்பூச நாளாகும். இவ்வகையில் தைப்பூசம் அம்பிகைக்குரிய நாளாகிறது. ஆனால் முருகத்தலமான பழனியில் இவ்விழா சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஒரு காரணம் இருக்குங்க. இந்த ஊரில் பெரியநாயகி அம்பிகை கைலாசநாதருடன் தனி கோயிலில் அருள்வாளிக்கிறாங்க. இங்கு சிவன் அம்பாள் சன்னதிக்கு நடுவில் முருகன் சன்னதி அமைஞ்சிருக்குங்க. பிரதான வாசலும் கொடிமரமும் முருகன் சன்னதி எதிரிலேயே அமைஞ்சிருக்குங்க. கோயிலுக்குள் நுழைபவர்கள் முதலில் முருகனையே வழிபட்டனர். காலப்போக்கில் முருகன் சன்னதி எதிரிலேயே தைப்பூச விழாவிற்காக கொடி ஏற்றப்பட்டது. தகப்பனை வழிபட வந்தவர்கள் தகப்பன் சுவாமியான முருகனை வழிபட்டனர். இந்த தலமும் முருகனோடு தொடர்புடையதாக அமையவே காலப்போக்கில் முருகனுக்கே தைப்பூச விழா கொண்டாடும் முறை அமைஞ்சிருச்சுங்களாம். தற்போதும் தைப்பூச திருவிழா பெரியநாயகி அம்மன் கோயிலேயே நடக்கிறது. விழாவின் போது இங்குள்ள உற்சவர் முத்துக்குமார சுவாமி தினமும் எழுந்தருளுவார். இவ்விழாவின் 7ஆம் நாளன்று இந்த கோயிலில் இருந்தே தேர் புறப்பட்டு வீதி உலா செல்லுதுங்க. இங்கே ஒரு பெரிய தேர் இருக்குங்க. வெள்ளிலையும் நம்ம முருகப்பெருமானுக்கான தேர் இந்த பெரியநாயகி அம்மன் கோவிலில் இருக்குது. இந்த பெரியநாயகி அம்மனுக்கு மீனாட்சி அம்மனுக்கு போடுற மாதிரி தங்க பாவாடை ஆடி வெள்ளி அன்னைக்கு சாத்துவாங்க. அது மிகவும் விசேஷமாக இங்கே அமைதுங்க. இங்கே இருக்கக்கூடிய பெரியநாயகி அம்மன் கோவில் அம்மன் மிக அழகாக நேர்த்தியான ஒரு சிலையில் அம்சமாக இருப்பாங்க. இப்போது மலைக்கோயிலில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமியினுடைய சிறப்பை பார்ப்போம். விநாயகர் தன் அன்னையிடமிருந்து தோன்றியவர். முருகனோ தந்தையின் நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்தவர். இருந்தாலும் தாயின் மீது அவருக்கு கொள்ளை பாசமாக இருந்துச்சுங்க. பொதுவாக குழந்தைகள் தாய்க்கு பிறகே தந்தையிடம் அடைக்கலம் ஆவார்கள். இடும்பன் என்பவர் அகத்தியரின் உத்தரவுப்படி தென்பொதுகைக்கு கொண்டு செல்ல சக்திகிரி, சிவகிரி என்ற 2 மலைகளை எடுத்து வந்தாருங்க. வழியில் இந்த தலத்தில் பாரம் தாங்காத இடும்பன் மலைகளை கீழே வைத்து விட்டாருங்களாம். இதில் சக்திகிரி அம்பிகையின் அம்சம், சிவகிரி சிவனின் அம்சம். திரு ஆவினன்குடியில் இருந்த முருகர் அம்பிகையின் அம்சமான சக்திகிரி மீது ஏறி நின்று கொண்டார். இடும்பன் அவரை இறங்கும்படி சொல்லியும் கேட்கவில்லை. இடும்பன் அவரை எதிர்க்க துணிந்தார். அவனுக்கு தன் அருட்பார்வையை செலுத்தி தன்னுடன் வைத்து கொண்டார் முருகர். மலையில் நின்ற இவர் கையில் தண்டம் வைத்திருந்ததால் தண்டாயுதபாணி என்று பெயர் பெற்றார். பிற்காலத்தில் இங்கு வந்த போகர் சித்தர் முருகனுக்கு நவபாஷானத்தால் ஒரு சிலையை வடிச்சாருங்க. இந்த மூர்த்தியை மலை கோயிலினுடைய மூலவராக இருந்து காட்சி தராரு. காலப்போக்கில் இவரே பிரபலமாகி விட்டார். தண்டம் என்றால் கோல் அல்லது அபராதம் என்ற 2 வகை பொருள்களை கொண்டதுங்க. இந்த உலக வாழ்வு நிலையற்றது என்னும் ஞான படத்தை கற்பிக்கும் ஆசிரியராக முருகன் இத்தலத்தில் அருள்றாரு. ஆசிரியரின் கையில் கோல் இருக்குது இல்லைங்களா, அதை கொண்டு பயமுறுத்தி மாணவர்களை ஒழுக்க வழிக்கு திருப்புவாங்க. முருகன் என்ற ஞான ஆசிரியரும் தன் கையிலுள்ள கோலால் உலக இன்பங்களான மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்னும் மாயைகளில் மூழ்கி தவிக்கும் மக்களை ஆசைகளிலிருந்து துறந்து தன்னை போல் ஆண்டிக்கோலத்தில் இருக்கிற மாதிரி அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்ம பழனிமலையில் இருக்கிற தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கை, விரல்கள் போன்றவை மிக அற்புதமாக ஒரு உளியால் ஒரு சிலை செதுக்கப்பட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்களாம். அவ்வளோ அழகாக போகர் நவபாசானத்தால் இந்த சிலையை செஞ்சுருக்கிறாருங்க. அந்த சிலையை சுற்றி எப்போதும் ஒருவித சுகந்த மனம் இருந்துகிட்டே இருக்குங்களாம். இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கிட்ட நாட்கள் 9 வருடமாக இருந்துச்சுங்களாம். அம்பாள், முருகர், அகத்தியர் இவங்களுடைய உத்தரவுக்கு பின்னாடி தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சியை எடுத்தாருங்களாம். இதற்காக 4000க்கு மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களில் இருந்து தேர்ந்தெடுத்துட்டு இங்கே இந்த சிலையை செஞ்சாங்களாம். 81 சித்தர்கள் இந்த நவபாசானத்தை போகர் சொன்னபடி தயார் செஞ்சாங்களாம். இது பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டதால் காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறைத்து கொண்டு இந்த சித்தர்களுக்கு இந்த சிலை செய்யறதுக்காக உதவுச்சுங்களாம். கல்லால் செஞ்ச சிலைகளே நிறைய நாளுக்கு பின்னாடி சிதலம் அடைஞ்சிருது. ஆனால் நம்மளுடைய நவபாசானத்தில் செய்த இந்த சிலை பல நூற்றாண்டுகளாக இங்கு இருக்கிறது நம்மளுடைய தண்டாயுதபாணி சுவாமியினுடைய சிலைக்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பாக இருக்குதுங்க. நம்மளுடைய சுவாமிக்கு
அவருடைய விக்கிரகத்துக்கு வந்து 4 விதமான அபிஷேக பொருட்கள் கொண்டு அவருக்கு வந்து அபிஷேகம் செய்கிறாங்க. நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி ஆகியவை நம்ம முருகப்பெருமானுக்காக செய்யக்கூடிய அபிஷேக பொருட்கள். பன்னீர் வந்து மார்கழி மாதத்தில் மட்டுமே உபயோகப்படுத்துகிறாங்களாம். இவையில் சந்தனமும் பன்னீரும் தவிர மற்ற எல்லாம் தண்டாயுதபாணியின் சிரசில் வச்சுட்டு உடனே அகற்றப்படுதுங்க. முடி முதல் அடிவரை அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகம் வந்து சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான். இதில் வந்து சிரசு விபூதி என்பது சித்தர்களுடைய உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது கிடைக்கிறதே ஒரு பெரிய புண்ணியமாக வந்து கருதுகிறாங்க. ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணி சுவாமிக்கு வந்து அபிஷேகம் அலங்காரம் வந்து செய்யப்படுதுங்க. இது 5 முதல் 7 நிமிடங்களுக்குள்ளே முடிஞ்சிருங்களாம். அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் செய்துட்டாங்க அப்படின்னா பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் வந்து முருகனினுடைய மார்பில் மட்டும் வட்ட வடிவில் ஒரு சந்தன காப்பு சாத்தப்படுறாங்கங்க. விக்கிரகத்தினுடைய புருவத்துக்கு இடையிலையும் ஒரு பொட்டு அளவுக்கு வந்து சந்தனம் வந்து வைக்கப்படுதுங்களாம். முன்னாடி காலத்தில் இந்த சந்தன காப்பை உடம்பு முழுவதும் வந்து பெருமாளுக்கு வந்து சாத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னர் இந்த முறை வந்து மாற்றப்பட்டுச்சுங்களாம். தண்டாயுதபாணியுடைய விக்கிரகம் வந்து மிகுந்த சூடாக இருக்குங்களாம். அதனால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வந்து வெளிப்படுங்களாம். இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலையில் அபிஷேகமாகவும் தருவாங்களாம். அதே மாதிரி அவர் மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த சந்தன காப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சந்தன காப்புமே வந்து சந்தனம் இருக்கக்கூடிய கலர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அவருக்கு நைட்டில் வந்து அதை வச்சுட்டு காலையில் எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு பச்சை நிறமாக இருக்கக்கூடிய ஒரு விதமான கலர் மாறி இருக்கும். அதை வந்து காலையில் இந்த ராக்கால சந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் முறையாக பூஜைக்கு போகிறாங்களே அவங்களுக்கு அந்த சந்தனத்தை தருவாங்க. அந்த சந்தனத்தை நம்ம சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். அதில் ஒரு கசப்புத்தன்மை வந்து இருக்கும். அந்த நவபாசானத்திலிருந்து வரக்கூடிய அந்த நீர் இருக்கு இல்லைங்களா, அதனால அந்த சந்தனத்தினுடைய சந்தனத்தில் வந்து மாற்றம் வந்து ஏற்படுது. இந்த சந்தனத்தை வந்து நீங்கள் ஒரு 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல வந்து எந்த ஒரு வியாதி இருந்தாலும் வந்து போயிடும். எந்த ஒரு நோயுமே நமக்கு வந்து வராது. அவ்வளவு ஒரு அபூர்வமான சிலை தான் நம்மளுடைய முருகப்பெருமானுடைய சிலை. இந்த சிலையிலேருந்து வைக்கப்பட்ட சந்தனமோ விபூதியோ பஞ்சாமிரதமோ நம்ம சாப்பிட்றப்போ நம்மளுடைய உடம்புக்கு வந்து பெரிய ஒரு மருத்துவ குணமும் வந்து நமக்கு ஏற்படுதுங்க. போகர் வந்து 3 சிலைகள் வந்து செஞ்சாருங்களா. ஒன்று நவபாசான சிலை, அது வந்து நம்ம பழனி மலையில் இருக்குது. இன்னொன்று தசபாசான சிலை, அதாவது 10 வகையான பாசனங்கள் சேர்ந்தது, அது வந்து பூம்பாறையில் இருக்குது. இன்னொரு சிலை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு தெரியலங்க. ஆனால் போகர் வந்து இந்த இடத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா சித்தர்கள் வாழகிறதுக்கு மிக அற்புதமான ஒரு இடம் வந்து இந்த பழனி மலை தானுங்களாம். அதனால தான் பழனி மலையில் வந்து போகர் வந்து இந்த இடத்த தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல தங்கினாராம். அவர் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களில் வந்து சுற்றி பார்த்துருக்கிறாருங்க. ஆனாலும் இந்த பழனியம்பதி மட்டும்தான் அவருக்கு வந்து நல்ல வாழக்கூடிய ஒரு இடமாக வந்து அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தேவைப்பட்ட அத்தனை வகையான மூலிகைகளும் நம்ம இந்த பழனி மலைப்பகுதியில் தான் இருக்குதுங்களாம். இப்போவும் கூட நம்மளுடைய அந்த சித்திரை கடைசி 7வது நாளும் வைகாசினுடைய முதல் 7வது நாளும் அந்த சித்திரக்கழு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கழு நாள் வந்து பழனிமலை அடிவாரத்தை கிரிவலம் வருவாங்க. இதில் என்ன விசேஷம், ஏன் இந்த நாட்களை மட்டும் வராங்க அப்படின்னா இப்போவும் சஞ்சீவி பர்வதம், அதாவது நம்மளுடைய இளமையாக வச்சுக்கக்கூடிய அந்த சஞ்சீவி பர்வதம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த பூ வந்து அந்த நேரங்களில் தான் பூக்குமா. அப்படி பூக்கும் பொழுது அந்த பூவினுடைய அந்த வாசம் வந்து நம்ம மேலே படும் பொழுது நம்மளுடைய உடம்பு வந்து மருத்துவ குணத்துக்காக அது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு நல்ல குணங்களை வந்து தரக்கூடியது. அப்படிங்கிறதுனால அந்த சஞ்சீவி பர்வதம் பூக்கக்கூடிய நாட்களில் அந்த கிரிவலம் வந்து வர்றாங்களாம். இன்னமும் நமக்கு தெரியாத நிறைய மூலிகைகள் வந்து நம்ம பழனிமலையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்குது. அதனால் எல்லா வகையிலையும் நல்ல ஒரு இடமாக வந்து நம்மளுடைய பழனிபதி வந்து அமைஞ்சிருக்குங்க. அதனால தான் போகரே இந்த இடத்த வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாருங்க. நம்ம இப்போ அடுத்தது வந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நம்ம முருகப்பெருமானுக்கு அன்னாபிஷேகம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக வந்து அன்னாபிஷேகம் வந்து சிவபெருமானுக்கு பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பழனியில் முருகப்பெருமானுக்கும் அன்னாபிஷேகம் வந்து செய்கிறாங்க. ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் மலைக்கோயிலில் அருளும் தண்டாயுதபாணி சுவாமிக்கு உச்சி காலத்தில் செய்கிறாங்க. ஆனி மூல நட்சத்திரத்தில் திரு ஆவினன்குடியில் குழந்தை வேலாயுத அப்பருக்கு வந்து சாய ரக்ஷ பூஜையின் போது அன்னாபிஷேகம் செய்யப்படுது. அதற்கடுத்து 2 நாட்களில் பூராடம் நட்சத்திரத்தில் பெரியநாயகி அம்மன் கோயிலில், உத்திராடம் நட்சத்திரத்தில் பெரியாவுடையார் கோயில்லையும் சிவனுக்கு வந்து அன்னாபிஷேகம் செய்யப்படுதுங்க. இப்படி இங்கே வந்து இந்த திருத்தலத்திலே 4 கோயில்கள்லையுமே 4 நாட்கள் வந்து அன்னாபிஷேகம் வந்து நடைபெறுறது இந்த கோயிலினுடைய ஒரு சிறப்பாக அமையுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பழனியில் இருக்கக்கூடிய பஞ்சாமிர்தம். இந்த பஞ்சாமிர்தம் மிக முக்கியமான ஒரு பிரசாதமாக இங்கு கருதப்படுகிறதுங்க.
திருப்பதியில் லட்டு போல் பழனி முருகன் கோயிலில் பிரசாதம் வந்து நம்மளோட பஞ்சாமிர்தம் உலக பிரசித்தி பெற்றதுங்க. முந்தைய காலத்தில் 5 வகையான பொருட்களை கொண்டு அமிர்தத்துக்கு இணையாக தயாரிக்கப்பட்டதுனால இதை வந்து பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. வாழைப்பழம், கற்கண்டு, சர்க்கரை, நெய், பேரிச்சம்பழம் போன்ற 5 பொருட்களை கொண்டு பஞ்சாமிர்தம் வந்து தயாரித்தாங்க. பழனி முருகனின் 6 கால பூஜையின் போதும் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் வந்து செய்கிறாங்க. சாயரட்ச பூஜையின் போது 1000 பக்தர்களுக்கு பஞ்சாமிர்தம் வந்து இப்போ பிரசாதமாக வந்து வழங்குறாங்க. பழத்திற்காக கோவித்து கொண்டு முருகன் வந்த தலம் என்பதால் பழனியை தவிர முருகனின் அறுபடை வீடுகளில் வேற எங்கும் பஞ்சாமிர்த பிரசாதம் சிறப்பாக இல்லைங்க. எல்லா பக்கமும் பஞ்சாமிர்தம் இருந்தாலும் நம்ம பழனியில் தயாரிக்கப்படக்கூடிய இந்த பஞ்சாமிர்தம் வந்து மிகவும் சுவையான ஒரு பஞ்சாமிர்தமாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா நம்ம இந்த விருப்பாட்சி பழத்து இருக்கு இல்லைங்களா, அது வந்து மலைவாழைப்பழம். அந்த பழத்தின் மூலமாக தயாரிக்கப்படக்கூடிய இந்த பஞ்சாமிர்தம் மிகவும் சுவையாகவும் நிறைய நாள் கெடாமலும் வந்து இருக்குதுங்க. நான் 1999 மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் எம்ஃபில் படித்தேன். அப்படி படிக்கும்பொழுது என்னுடைய எம்ஃபில்னுடைய தீசிஸில் என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் பஞ்சாமிர்தம் இன் பழனி, அதுதான் என்னுடைய தலைப்பு. அப்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஆன்லைன்லேயோ இல்லை வேறு எங்கேயுமே வந்து தகவல்கள் எடுக்கப்பட முடியாது. அப்போது பழனியில் இருக்கக்கூடிய நிறைய கல்வெட்டுக்கள் இதெல்லாம் பார்த்து தான் அந்த பஞ்சாமிர்தம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய தீசிஸவே நான் சப்மிட் பண்ணேன். மேலும் இந்த பழனி வந்து என்னுடைய பிறந்த ஊர். அதனால் இந்த பதிவை நான் பெருமையோடையும் ரொம்ப சந்தோஷத்தோடையும் நான் வந்து போடுறேன். நம்ம முருகப்பெருமானுக்கு வந்து காவடி எடுக்கிறது மிக சிறப்பாக அமையுதுங்க. காவடியிலே நிறைய வகையான காவடி வந்து இருக்குது. அந்த காவடிகள் எல்லாமே முருகனுடைய பெருமானுடைய திருவிழா அன்னைக்கு வந்து எடுக்கிறாங்க. சூரசம்ஹார நிகழ்ச்சியும் இங்கே நடக்குது. வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம் ஆகிய திருவிழாக்கள் எல்லாமே நம்மளுடைய பழனி முருகனுக்கு நடக்குதுங்க. அதே மாதிரி தீர்த்தம் வந்து கொடுமுடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம முருகப்பெருமானுக்குடைய சிலைக்கு வந்து ரொம்ப அதிகமான வெப்பம் இருக்கு இல்லைங்களா, அதை தணிக்கிறதுக்காக கொடுமுடி தீர்த்தம் அடிக்கடி வந்து மக்கள் எடுத்துக்கொண்டு வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறாங்க. இப்போது நம்மளுடைய பழனி அம்பலத்தினுடைய ஒரு பாடலை பார்ப்போம். அடியும் முடியும் நடுவுமிலா அகண்ட பரம்பொருள் உளது என்று அறி வேணியான் ஆயினும் கடிகமல் மென்மலர் பூசைக்கு அருள் செய்யும் மாண்பு அதற்கிளையால் கருதமாட்டேன் பொடியதனால் முழுக்காட்டி கீழொடு வெண் கோவணம் புனைந்து கையில் தடிபிடித்து பழனி வெற்புள் உழவும் அவன்தனை மறவேன் சரதமே என்கிறார் அருணகிரிநாதர். இங்கே என்ன அப்படின்னு சொன்னாலும் அடி முடியும் நடுவும் இல்லாத அகண்ட பரம்பொருள் வந்து வேறவங்க பெரிய பரம்பொருளே இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாலும் அவங்கள வந்து நான் வந்து கும்பிட மாட்டேன். இந்த பழனி வெறுப்பில் கோவணமோடு சுற்றி திரிகின்ற இந்த பழனியம்பதியில் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானையே வந்து நான் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழில் அதிபர்கள், நான் இங்கே நம்மளுடைய பழனியம்பதியில் மட்டும் இல்லைங்க, நிறைய உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்லேருந்து நம்மளுடைய முருகப்பெருமானை வந்து அவங்களுடைய தொழிலில் ஒரு பங்குதாரராக வச்சு பெருமாள் கிட்ட கணக்கு காமிக்கிறாங்க. அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய தொழிலில் வரக்கூடிய லாபத்தில் ஒரு பகுதியை வந்து முருகப்பெருமானுக்கு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிறாங்க. அந்த ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே அந்த ஆண்டினுடைய கணக்கை வந்து பெருமாள் கிட்ட கொண்டு வந்து காமிச்சிட்டு எவ்வளவு லாபம் வந்ததோ அந்த பகுதியை உண்டியலில் போட்டு அதை வந்து அவங்க ஒரு நேர்த்தி கடனாகவே வச்சுக்கிறாங்க. ஔவையார் வந்து இந்த தலத்து மூலவரை தனது பாடலில் சித்தன் என்று அழைக்கிறாங்க. தொன்மையான சேர மன்னனும் பாண்டிய மன்னனும் ஒருங்கே போற்றிய திருத்தலம் நம்மளுடைய பழனியம்பதி. அன்போடு நினைப்பவருக்கு ஆறாத முக்தி தரக்கூடிய தலம் வந்து நம்மளுடைய பழனியம்பதி. தமிழ் இலக்கியங்களில் சித்தன் வாழ்வு என்று சிறப்பு பெயர் பெற்ற இந்த பழனியம்பதியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பெருமாளை வணங்கி அவருடைய அருளை பெறுவோம். ஓம் சரவணபவாய.